வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூரில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்குடைய பேமெண்ட் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து விசிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக நம்ம டான்செட் ரிலேட்டடான அப்டேட்ஸை வந்து கொடுத்துட்ருக்குறோம். வாங்க பேசலாம். ஒன்ஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து என்னென்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா எம்சிஏவுக்கு வந்து 2 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வந்து டைம் கொடுப்பாங்க. எம்பிஏக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த இன்பிட்வீன் டைமுக்குள்ளே வந்து நம்ம இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும். ஸோ கடைசி நாள் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி நாள் அது எம்சிஏக்கு அப்படின்னாலும் வந்து 2வது நாள், எம்பிஏக்கு அப்படின்னா வந்து 3வது நாள். ஏன்னா பிஃபோர் 5 o'clock வந்து நமக்கு வந்து பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த அவசரத்தில் மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேட் 2 நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே ஒரு ஆஃப்டர்நூன் டைம்லையோ அல்லது ஈவினிங் டைம்லையோ அல்லது நைட் டைம்லையோ முடிச்சிருங்க. 2வது நாள் அப்படின்றது வந்து என்னென்னா போக வேண்டாம். அதே சமயம் எம்பிஏ அப்படின்னாலும் வந்து ஒரு செகண்ட் டேவே முடிச்சிருங்க. 3rd டே வரைக்கும் வந்து போக வேண்டாம். ஸோ பிஃபோர் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த காலேஜஸ் எல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த காலேஜ் லிஸ்ட்டை வந்து ப்ரியாரிட்டி வைஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி எழுதி வச்சுருங்க. வித் கோடோட, காலேஜ் கோடோட எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து மிஸ்டேக்ஸும் வந்து வராது. அதனால தான் நான் எகைன் சொல்கிறது என்ன அப்படின்னா, காலேஜ் கோட் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் வந்து பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த விண்டோக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் என்ன இருக்கும் அப்படின்னா சீரியல் நம்பர் இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக இருக்கிறது, அதில் நம்ம எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. 2வது காலம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் இருக்கும். ஸோ அதில் நம்ம காலேஜ் கோடை கொடுத்தோம் அப்படின்னா வந்து 3வது காலத்தில் காலேஜ் நேமும் வந்து விசிபிள் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த காலேஜ் ஓகே, சாய்ஸ் படி நம்ம ஓகே அப்படின்னா டேப் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அடுத்த காலேஜ் கோட் கேட்கும். அதுக்கு வந்து காலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அடுத்து டேப். இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை காலேஜஸ் வேணாலும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கலாம். ஸோ இவ்வளவு தான் காலேஜஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்கணும் அப்படின்ற லிமிட் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரியாரிட்டி வைஸ் வந்து ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்டர் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ப்ரியாரிட்டி வைஸ் இருந்தது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வந்து 2வது காலமை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து குறையும். அதே சமயம் 3வது காலமை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது காலத்தில் வந்து நம்ம காலேஜ் கோடு வந்து கொடுப்போம். 3வது காலத்தில் வந்து காலேஜ் நேம். ஸோ ஒரே மாதிரியான காலேஜ் நேம் வந்து நிறையா காலேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சி ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுக்கணும்னு நினச்சி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு பதிலாக CIET காலேஜை வந்து கொடுக்கறக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் வந்து லாஸ்ட் இயர்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் அதையை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு பேப்பரில் காலேஜ் நேம் வித் காலேஜ் கோடோடு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எகைன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து என்னன்னா அந்த காலேஜ் கோடோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம முக்கியமானதுங்கிறதுனால தான் நான் ரிப்பீட்டடாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா நீங்கள் இந்த டேப் கீ யூஸ் பண்ணி வந்து ஒன்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க. இப்போ 10 காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்குறீங்க அப்படின்னா கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே வந்து சப்மிட் கொடுத்துட்டு ஓடிபியை வந்து ரிசீவ் பண்ணி கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கொடுத்து முடிச்சதையும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு எகெயின் வந்து ரீசெக் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நீங்கள் ரீசெக் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வந்து எரர் இருந்தது அப்படின்னா சேவ் மட்டும் பண்ணியிருந்தால் நம்ம டெலிட் பண்ணிவிட்டு மாற்றிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஜிசிடி கால்ஸ் வந்து அட்டன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எகெயின் அட்டன் பண்ணினாங்க, நீங்கள் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு போராடி அட்டன் பண்ணினாங்க அப்படின்னாலும் வந்து என்னென்னா அவங்க ஆதார் ப்ரூஃப் கேட்பாங்க அல்லது ஐடி ப்ரூஃப்னு ஏதோ ஒன்று கேட்பாங்க. இதையெல்லாம் நீங்கள் மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டென்ஷனாக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ அதையே வந்து முழுக்க அவாய்ட் பண்ணிடுறது அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சரி ஓகே, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து முடிஞ்சது. சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு நான் சப்மிட் கொடுத்துட்டேன், ஓடிபி கொடுத்துட்டு வந்து ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான காலேஜ் அலாட் ஆகி வரும். ஸோ ஒன்ஸ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா
ஐ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கரண்ட் அலாட்மெண்ட் அப்படின்றது ஒரு ஆப்ஷன். அது என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் 10 காலேஜ் கொடுத்துருக்கிறீங்க, அதில் 3வது சாய்ஸோ 4வது சாய்ஸோ வந்து உங்களுக்கு அலாட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த காலேஜை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே சமயம் இல்லை எனக்கு வந்து மேலே இருக்கிற காலேஜில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னென்னா அடுத்த 2வது ஆப்ஷன் ஐ அக்செப்ட் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் ஆப்ட் ஃபார் அப்வர்ட் லாக். அப்வர்ட் லாக் அப்படின்றதில் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு செகண்ட் இப்போ டிஃபால்ட்டாக அலாட் ஆகியிருக்கிற காலேஜை நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நான் எகெயின் வந்து மேலே ஒருக்கா வந்து போய் பார்க்குறேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி கொடுத்த காலேஜில் வேறு யாராவது வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்னா என்னென்னா அந்த காலேஜ் எனக்கு வருமில்ல, அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வந்து அப்வர்ட் லாக் கொடுக்கலாம். ஸோ அப்வர்ட் லாக் கொடுக்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து காலேஜஸ் எல்லாம் கிடச்சிருக்குது. அதே மாதிரி 3வது ஆப்ஷன் அப்படின்றது வந்து என்னென்னா ரொம்ப டேஞ்சரான ஆப்ஷன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டீஃபால்ட்டாக அலாட் ஆன காலேஜ் வந்து எனக்கு வேண்டாம், நான் மேலே அப்வர்டில் கொடுக்குறேன், ஏதாவது அங்கே மேலே கிடச்சிது அப்படின்னா வந்து நான் எடுத்துக்கிறேன், அதர்வைஸ் வந்து நான் கவுன்சிலிங்லேருந்தே வெளியில் போய்க்கிறேன் அப்படின்றது. அதே மாதிரி 4வது ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஐ டிக்ளைன் கரண்ட் அண்ட் குவைட் த கவுன்சிலிங். நான் இந்த கவுன்சிலிங்கில் வந்து நான் இதிலேருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அலாட்டான காலேஜஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துடுற மாதிரி. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் வந்து பெரும்பாலும் நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அல்லது வந்து செகண்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கவனமாக வந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம இது கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து என்னென்னா கன்ஃபர்மேஷன்லாம் வந்து வந்துட்டுது அப்படின்னா வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஆன்லைனில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி வந்து பெரிய கம்பு சுத்தரமான விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா வந்து எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து இல்லாமல் பண்ணலாம். ஸோ அதற்கு எளிய வழி அப்படின்றது வந்து என்னென்னா இதுதான். ப்ரீ பிளானடாக வந்து நம்ம பேமெண்ட் முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் வந்து நம்ம எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கோடு கொடுத்து என்டர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. நான் லாஸ்ட் இயரே வந்து என்னென்னா இதை தான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லிஸ்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு அந்த காப்பி எனக்கு அனுப்புங்க, நான் வந்து பார்த்துட்டு சொல்கிறேன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் சப்மிட் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிண்ணான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஏதோ ஒரு இதில் வந்து மறந்துடுவாங்க. எகைன் வந்து அங்கே சப்மிட் கொடுத்து ஓடிபி எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து என்னென்னா நான் வந்து மாற்ற முடியுமாண்ணா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஜிசிடி கால் பண்ணுங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு டென்ஷனான ஒரு பீரியடாக இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு தெரியாது, நம்மளையே அறியாமல் வந்து என்னென்னா பதட்டத்தில் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போராடி அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி எகெயின் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு ஹெக்டிக்கான ப்ரெஷர். ஸோ தயவு செஞ்சு வந்து அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் நீங்கள் யாரும் வந்து சிக்கிடாதீங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அப்வர்ட் லாக்குன்னு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும், தவிர டவுன்வர்ட் லாக்குன்னு ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்குறதும் வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து நீங்கள் பிஹெச்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, 2வது காலேஜ் வந்து கேசிடி கொடுக்குறீங்க அப்படின்னா, 3வது காலேஜஸ் வந்து என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸ்ஆர் ஒய்ங்கிற ஏதோ ஒரு டம்மி காலேஜ் கொடுத்துட்றீங்க, 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணா காலேஜ் கொடுத்துட்றீங்க. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனில் வந்து என்னென்னா மேலே இருக்கிற 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, 3வது ஆப்ஷன் வந்து இந்த காலேஜெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க, 4வது கொடுத்துருக்கிற கிருஷ்ணா காலேஜ் கிடைச்சாலும் வந்து ஓகேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ரியாரிட்டி வைஸ் வந்து என்ன அப்படின்னா 3வது கிருஷ்ணா போயிட்டு 4வது டம்மி காலேஜ் வந்துருந்ததுன்னா வந்து பிரச்சனை இருக்காது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 காலேஜ் நல்ல காலேஜ் கொடுத்துட்டு 3வதாக ஒரு டம்மி காலேஜ் கொடுத்துட்டு 4வதாக நல்ல காலேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 காலேஜில் சீட் இல்லை அப்படின்னா 3வதாக இருக்கக்கூடிய டம்மி காலேஜில் வந்து சீட் லாக் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கீழே வந்து வர முடியாது. ஸோ அதையும் வந்து மறந்துடாதீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி வைஸ் கொடுக்கணும். அந்த ப்ரியாரிட்டி அப்படின்றது வந்து 50 காலேஜ் கொடுத்தாலும் 50 காலேஜுமே வந்து தெளிவாக ப்ரியாரிட்டி வைஸ் வந்து கொடுக்கணும். அப்வர்ட் லாக் போக முடியுமோ தவிர டவுன்வர்ட் லாக் வந்து போக முடியாது. அதாவது நீங்கள் இன்பிட்வீனில் ஏதாவது வந்து ஒரு மொக்கையான காலேஜை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் வந்து மாட்டிக்குவீங்க. ஸோ அதையை வந்து மனசில் வச்சுட்டு இந்த ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது வந்து ரொம்ப அமைதியாக கவனமாக கொடுங்க. நான் எகெயின் சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா இதில் வந்து என்னென்னா சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால தான் வந்து நான் இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஏதாவது டவுட் இருந்ததுனாவோ கோயம்புத்தூர் காலேஜஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாவோ வந்து என்னென்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கால் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஃபர்தராக வேறு ஏதேனும் அப்டேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் வந்து நான் உங்கள் கூட வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.